என்ன எல்லாருமே வந்து காலையில இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சந்திர கிரகணம் வேற, சோ அதுக்குண்டான வேலைகளும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய கட்டல் வேலைகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படி நைஸா ஒதுங்கி இருப்பீங்க உங்களுடைய பெட்ரூம் பக்கம். அந்த நேரத்துல நாம இப்ப பார்க்க போற நிகழ்ச்சி ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஓகே, இன்னைக்கு வந்து டாக்டர் வழக்கம் போல வந்து என்ன மாதிரியான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க டாக்டர், என்ன இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கீங்களா என்ன? இந்த ஸ்மைல் தான் மிஸ் ஆகுது உங்ககிட்ட. இந்த ஸ்மைல் மிஸ் ஆச்சு, அதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நாம என்ன மாதிரி டாபிக் எடுக்க போறோம்? பெரும்பாலான ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல, அதாவது 40 தாண்டும் போது எப்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும், தாம்பத்திய வாழ்க்கையில என்ன ஸ்டேஜில் அவங்க ஸ்டெப் கொண்டு வரணும், 25, 30, 35 என்ற ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா, இல்ல அது தவறா இருந்தா அதனுடைய பின்விளைவு தொல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ச்சி, அதாவது வந்து வாலிப வயோதிகர்களுக்கு உண்டான ஒரு சமாச்சாரம் சொல்லலாமா? ஓகே ஃபைன். நம்ம டைட்டில் என்னன்னா 60 வயசானாலும் 20 வயசோட இளமையா இருக்கக்கூடிய டிப்ஸ் நிறைய கொடுப்போம் அவங்களுக்கு. அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகள். சரி, ஓகே. அப்ப வந்து ஒரு 40 வயசை கடந்தவங்களுக்கு இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்கு இல்ல நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சியில. ஓகே, சோ 40 வயசு ஆனவங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நம்ம அந்தரங்கம் நிகழ்ச்சிய பார்க்க மறக்காதீங்க. சரி டாக்டர், இப்ப சொல்லுங்க, இப்ப 40 வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அதனால வந்து செக்ஸ்ல எப்படி எல்லாம் பாதிப்பு ஏற்படும்? அதாவது உடல் ரீதியா உள்ள நிலைமைக்கும் மன ரீதியா உள்ள நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கு. மனசு வந்து 40, 45, 50, 55 எத்தனை வயசானாலும் அது தேடல் ஒரே மாதிரி இருக்கும், கூடுமே தவிர குறையாது வயோதிகம் ஏற்படும் போது. ஆனா உடம்பு அந்த ரேஞ்சுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. ரெண்டாவது, இந்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு நம்ம நார்மலா உள்ளவங்களை பத்தியே பேசலாம், பட் இருந்தாலும் ஒரு 40 வயசை தாண்டும் போது ஒரு சிலருக்கு பிபி கம்ப்ளைண்ட், தைராய்டு கம்ப்ளைண்ட், ஹார்ட் கம்ப்ளைண்ட், சுகரு, இது மாதிரி பாதிப்பெல்லாம் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆக இது மாதிரி கண்டிஷன்ல ஒரு 40க்கு மேல அவங்க வேலை என்ன செய்யணும்னா, உடல்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு மாஸ்டர் செக்அப், ஒரு தரமான ஒரு டாக்டரை சந்திச்சு அவங்கள்ட்ட போய் நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்கு, எது இருக்கு எது இல்லை. சில பேரை கேட்டா சிலாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க, இதுவரை ஏதாவது செக்அப் பண்ணிருக்கீங்களா, சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கான்னு. அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல டாக்டர், ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுற வரை ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அது தவறு. நம்மளுடைய இது என்னன்னா, மரணம்னு சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாருக்கும் உள்ளது, அது எப்போ வருதோ வரட்டும். ஆனா நம்ம உயிர் இருக்கிற வரை ஆரோக்கியம் ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அது நம்மளுக்காக மட்டும் இல்லை, நமக்காக மட்டும் இல்லை, மனைவி, மக்கள், நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்கு ஒரு சப்போர்ட். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய தலைவர் தான் எல்லாத்துக்கும் நல்லா கவனிக்கக்கூடியது. அதனால முழுக்க இவங்க வந்து ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். அவங்க எப்படி டிராவல் பண்ணா இனி வரும் காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பா வந்து செக்ஸுவல்ல முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி வர்றச்ச இதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு 25 வயசுல ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்படியே இந்த 25 வயசுல எப்படி இருந்தாரோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஆமா, டெய்லி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இருக்கணும். சில பேர், ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொல்லும்போது, பீரியட் மென்சஸ் டயத்துல கூட என்னால சும்மா இருக்க முடியல டாக்டர் அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அதனால கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கோங்க, என்ன அது மாதிரி அவங்க வந்து இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய மனநிலைமையை கண்டிப்பா மாத்திக்கணும். காரணம் என்னன்னா, மனநிலைமைங்க பாதிக்கப்படும் போது உடல்நிலைமை பாதிக்குது. அதனால இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் தகராறு பண்ண ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏற்படும். முன்ன மாதிரி இருக்காது. அது முன்ன மாதிரி இருக்காதுன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ வாழ்க்கையே போச்சு, 40 வயசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம முன்ன மாதிரி இருக்கிறத பத்தி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பேச சொல்லுங்க. சேதுபதி பேசுறேன், சங்கரன்கோவில்ல இருந்து சேதுபதி பேசுறேன். என்ன ஒரு கம்பீரமான பேர், சொல்லுங்க சேதுபதி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
தேங்க்யூ எனக்கு இல்லைங்க, உங்க அப்பா அம்மாக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு சேர்த்து தேங்க்ஸ் தாங்க. ஓகேங்க, சொல்லுங்க சொல்லுங்க சேதுபதி. மேடம் இப்ப எனக்கு வயசு 47 வயசு ஆகுது. சரிங்க. இப்போ எனக்கு ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன், அதாவது செக்ஸ் நிறைய வச்சுக்கிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி சொல்றாங்களா, அது உண்மையா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கா டாக்டர்? இது ஏதோ நான் புதுசா கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு, சொல்லுங்க. அதாவது மெயின் அவர் சொல்றது என்னன்னா, செக்ஸ நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா அதுல லிமிட் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயுமே என்னன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சுன்றாங்க. இல்ல கான்செப்டே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் கேட்ட கான்செப்டே இல்ல வந்து புதுமையா இருந்தது. சொல்றேன் அது என்னன்னா, செக்ஸ் எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ தப்பு கிடையாது. ஆனா நம்ம செலவழிக்கக்கூடிய செலவுக்கு தகுந்தபடி வருமானம் பத்தலைங்கும் போது அங்க பாதிக்கும். இந்த ஒரு டீடைல்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு வந்து விந்து வெளியாகுதோ அதுக்கு ஏத்த மாதிரியான விந்து வந்து நம்ம சேகரிச்சுக்கணும்ங்கறீங்க. சேகரிக்க தெரியணும். ஓகே, சேகரிக்க தெரியணும். அதுதான் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இவர் சொன்னது ஒரு இது, அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச வார்த்தை என்னன்னா, விந்து விட்டவன் நொந்து கெடுவான். அதுக்காக விடாம இரும்பு பொட்டிக்குள்ள வச்சு போட்டி வைக்கிறது இல்ல. ஆனா அதுக்குன்னு ஆமா, இது வந்து மனிதனுடைய சந்தோஷத்துக்கும் சந்ததி விருத்திக்கும் உள்ள முக்கியமான சமாச்சாரம். தாம்பத்தியங்கிறது இல்லைன்னா மனிதனுக்கு சந்தோஷமும் கிடையாது. அவனுக்கு 1008 பிரச்சனைகள், எக்கச்சக்கமான கவலைகள் இருக்கும். அத்தனையும் மறந்துட்டு நைட்ல அவங்க அந்யோன்யமா இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது ரிலாக்ஸான டைம். இதுல இது மட்டும் இல்லாம சந்ததி விருத்தி, இதுவுமே ரெண்டுமே அதுல நமக்கு கிடைக்குது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இத ஒரு அளவோடு கொண்டு போகும்போது லைஃப் ஃபுல்லா நம்ம வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா ஓவரா இருந்ததுன்னா பாதிக்கத்தான் செய்யும். ஆமா, அப்படி அவங்க ஓவரா வச்சுக்கிறவங்க அதுக்கு தகுந்தபடி உடம்புக்கு தேவையான சக்தியிலையும் கவனம் செலுத்திக்கணும். ஆமா, சரி சரி டாக்டர். அப்ப ஹார்ட் அட்டாக்லாம் வராதா? வராது. கவனம் செலுத்திக்கிட்டா வராது. ஓகே, ஹார்ட் அட்டாக்லாம் வராதுங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா வந்து எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்ல இருக்கணுங்கிறது தான் டாக்டரோட அட்வைஸ். எனிவேஸ், ரொம்ப நன்றி சேதுபதி கால் பண்ணதுக்கு. தலத நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்த டாபிக் இவ்வளவு நேரம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆண்களுக்குரிய பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், கொஞ்சம் பெண்களுக்குரிய பிரச்சனைகள் பத்தியும் வருவோம். ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுத்துறேன், ஏன்னா இதற்கு குழப்பம் இருக்க கூடாது. ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்ன்றது இருக்கு என்ன, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க கவனிச்சுக்கணும். அதனால ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அங்க போயிடக்கூடாது. ஓகே ஓகே, இதுவும் ஒரு ட்ரீட்மெண்டாங்கிறது தான் அவர் கேக்குறாரு. இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே ஃபைன். சரி, நாம இப்ப வந்து பெண்களுக்குரிய பிரச்சனைக்கு வருவோம். அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா மெனோபாஸ் டைம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது வந்து இந்த பீரியட்ஸ் வர்றது நிக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? ஆல்ரெடி வந்து பெண்கள் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், குழந்தைகள் பிறந்தாச்சு, அதுக்கப்புறமா என்ன வந்து என் வைஃப் கவனிக்கவே மாட்டேங்கிறா டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மெனோபாஸ் டைம் அப்ப வந்து அவங்களுடைய மென்டலி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்க்கு போவாங்க. சோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு நிச்சயமா வந்து செக்ஸ்ல வந்து ஆர்வம் இருக்குமா இருக்காதா? இதுக்கு இன்னொரு விஷயத்த நான் முன்ன சொல்லித்தான் நான் சொல்லணும். சொல்லுங்க. பொதுவா வந்து மேரேஜ் ஆன புதுசுல ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது ஒரு 20 வயசுல மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 25, 26, 27, 28, 30 வயசு வரை, சில பேர் இல்ல 25 வயசு வரை அசால்ட்டா கேர்லெஸ்ஸா இருந்துருவாங்க. அதாவது கணவனுக்கு சரியான ஒத்துழைப்பு கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு இயந்திர மாதிரி செயல்படுவாங்க கணவன்கிட்ட. அது கூட சில கணவன்மார்களுக்கு பிடிக்காது, ஒரே மரக்கட்டை மாதிரி கிடக்குற, நம்ம தான் எல்லாம் கோஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய நிலைமை என்னன்னா, அந்த கூச்சம் தயக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆர்வம் இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அடிக்கடி என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் காட்டுவாங்க. இதே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டும் போது அவங்க 1 or 2 குழந்தைங்களும் பிறந்துடும், பேபியும் வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு அப்பதான் இதை நம்ம முழுமையா நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எய்ம் வரும். இது ஆமா, அவர் எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியலங்க. தெரியாத வர சந்தோஷம், தெரிய வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன, அதனால அந்த நேரத்துல ஆண்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்த தெரியணும்.
சில பெண்கள் வந்து வெக்கத்தை விட்டே சொல்லுவாங்க, என்ன முன்னையெல்லாம் அடிக்கடி தொல்லை பண்ணேன், இப்ப என்ன திரும்பி திரும்பி படுத்துக்கிற, கேட்டா டயர்டா இருக்கு, தலையை வலிக்குது, அதை வலிக்குதுன்ற, வெளியில எங்கன்னா மேயரியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நல்ல கணவனுக்கு கூட அந்த பட்டம் கிடைச்சிரும். காரணம் என்னன்னா, அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்றது என்னன்னா, எப்போதுமே ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது நிரந்தரமா ஆண்களுக்கு செக்ஸ் வச்சுக்க முடியும். பெண்கள் வந்து இதுல நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களும் ஆண்களை கவர தெரியணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு 2 குழந்தை ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சில குறைபாடுகள் பெண்களுக்கு, அதாவது வந்து பெண்கள் வந்து தங்களை தானே வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு மிஷினா நினைச்சுக்க கூடாது. நமக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்மளும் ஒரு பெண் அப்படிங்கறத உணர்ந்தா தானா வந்து உங்களுக்கு உண்டான இந்த பெண்ணுக்கே உரிய ஒரு ஃபீலிங்லாம் வரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜாலியோ தான் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய கட்டில்ல. சரி, அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சுந்தர் மேடம். ஓகே, சுந்தர், எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. பின்னாடி யாரோ ஒரு அண்ணா வந்து கத்திட்டே இருக்காரு, அவரை கொஞ்சம் அமத்துங்க. யாரும் இல்ல மேடம். சரிங்க, சரி சொல்லுங்க சுந்தர், உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா வந்து எனக்கு வந்து 28 வயசு ஆகுது மேடம். ஓகேங்க, அதுக்கே வந்து தேடுறீங்க. ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன நல்லா தேட போறீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து செக்ஸ்ல வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது மேடம். செக்ஸ்ல வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்? அது என்ன வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்? எப்படின்னா வந்து எனக்கு எப்பவுமே 24 hours வந்துமே செக்ஸ் அது மட்டும்தான் எனக்கு லைஃப்ல இருக்கு. எது ஒரு விஷயம் ஒரு பொண்ணு பேசினா கூட நான் வந்து கண்ணை பத்தி பேசுறது இல்லை மேடம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆகல மேடம். திருமணம் ஆகல. ஓகே, கைப்பழக்கம் ஏதாச்சும் உண்டா? இல்ல மேடம், கைப்பழக்கம்ன்றது இல்ல மேடம். எனக்கு வந்து எப்படின்னா வந்து எனக்கு சொல்ல முடியல. ஓகே, எங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி வந்து எப்பவுமே வந்து ஒரே தாட், வேலை அதெல்லாம் வந்து யோசிக்க தோணல. ஒன்லி அபவுட் செக்ஸ் தான். எப்பவுமே வந்து ஒரே ஒரு ஏதாவது வந்து பொண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்ல பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒரே தாட் தான் ஓடிட்டு இருக்கு. அதே மேடம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு வந்து கை பழக்கம் எனக்கு பழக்கமே இல்ல மேடம். ஓகே ஓகே, அந்த டைம்ல வந்து ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு விரைப்பு தன்மை ஏதாவது இருக்கா? இல்ல, இருக்கு மேடம். எனக்கு விரைப்பு தன்மை ஃபுல்லாவே இருக்கு. ஓகே 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 ஓகே, சரி. இதுக்குண்டான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்போம். ஐ திங்க் நீங்க நிச்சயமா வந்து இத ஒரு டாக்டர் கிட்ட நீங்க வந்து நேர்ல போய் செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட அணுகணும். பிகாஸ் இன்னைக்கு ஓகே ஃபைன் இது பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்ல இல்ல, ஒரே விஷயம், சின்ன டவுட் மேடம். எனக்கு வந்து பொண்ணுங்கன்றது மட்டும் இல்ல மேடம். எனக்கு வந்து குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க இருந்தா கூட அதை வந்து நியூலிட்டியா பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்குள்ள ப்ரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதுல ஃபுல்லா எனக்கு இன்டீப்பா வந்து செக்ஸ் மட்டும்தான் என் லைஃபா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, பக்கத்து வீட்டுல கொடி எல்லாம் வந்து காலியாக இருந்தா நீங்க தான் காரணமா? அப்ப மேபி மேடம். ஐயோ, மேபி. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா வந்து உங்களுக்கு பொண்ணுங்களுடைய உள்ளாடைகளை பார்க்கும்போதுதான் இந்த ஃபீல் வருதா, இல்ல நார்மலாவே வந்து நீங்க சொல்ற மாதிரி சின்ன பொம்மை, ஒரு பொண்ணு பொம்மையை பார்த்தா கூட அந்த மாதிரி ஃபீல் வருதா? பெண்களை பார்க்கும் போது அந்த ஃபீலிங் இல்லவே இல்லை மேடம். எனக்கு ஒரு பெண்ணு அழகான பொண்ணை பார்த்தானா அந்த ஃபீலிங்கே இல்ல. ஆனா இந்த உள்ளடைகள் பார்க்கும் போதுதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இந்த பொம்மைகள் வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு. ஓகே, அது ஆண் பொம்மையா பெண் பொம்மையா? பெண் பொம்மை தான் மேடம். பெண் பொம்மை தான். ஓகே, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். குழந்தைங்க இருக்கு, அவங்க பொம்மைக்கு வாங்கி வைப்பாங்க. அது பாம்பிகள் வாங்கி வச்சாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நியூரிட்டியா அந்த பொம்மையை பார்க்கணும். அது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஓவரா வருது. ஓகே ஓகே ஓகே, எனக்கு பெண்களை பார்க்கும்போது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம். ஓகே ஓகே ஓகே, தனியா தங்கி இருக்கீங்களோ? ஆமா மேடம். ஓகே, வேலைக்காக வேண்டி இங்க வந்திருக்கீங்க? எனக்கு ஊர் வந்து ராமநாதபுரம். சரிங்க. நான் வேலைக்காக இங்க வந்திருக்கேன் மேடம், சென்னைக்கு வந்திருக்கேன். சரிங்க சரிங்க, ரூம்ல தங்கிட்டு இருக்கேன் மேடம். ஆனா வந்து எப்ப வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் ரொம்ப ஓவரா வருது மேடம். சுத்தி பொண்ணுங்க ஜாஸ்தியா இருப்பாங்களாங்க? இல்ல மேடம், எனக்கு வந்து பொண்ணுங்களே இல்லன்றது காரணம் தான் என்னன்னு தெரியல எனக்கு. அதனால என்னமோ
இது வந்து பெரிய வீக்னஸ் தான் இல்ல நான் கல்யாணம் பண்ண போறப்ப வந்து எனக்கு வீட்டுல வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் அணுகுங்க. அண்ட் மன ரீதியான பிரச்சனையும் இதுல வந்து அடங்கி இருக்கு. ஸோ நீங்க வந்து மனோதத்துவ டாக்டர் ஒருத்தரை அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. மிஞ்சி போனா இன்னும் 2 வருஷத்துல நீங்க மேரேஜ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஃபுல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறோம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க உங்களுக்கு அதே தாட்ல இருக்கு அப்படின்னா வேற பெண்களையோ இல்ல மறுபடியும் நீங்க போய் உள்ளாடைகள் எல்லாம் திருதிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அப்போ தேவையில்லாத சிக்கல் தான் வரும் உங்களுக்கும் உங்க மனைவிக்குள்ள. தயவு செஞ்சு டாக்டரை அணுகுங்க. இப்போ வந்து நம்ம டாக்டர் என்ன சொல்றாரு அட்வைஸ்ங்கிறத கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஃபுல்லா நீங்க கொடுத்துட்டீங்க. எனக்கு சிரமம் குறைஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் நானும் வற்புறுத்தி சொல்றது என்னன்னா, இது மாதிரி ஏஜ்ல ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் கொஞ்சம் அப்படி மாற்றமான மனோரீதியில இருப்பாங்க. ஒரு விதமான நோயா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு எல்லா வசதியா இருப்பாங்க. வசதியா இருக்கக்கூடியவங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்கள சுத்தி இருக்கும். நல்ல அழகான பேனால யாராவது அங்க ஒரு பேனா வச்சிருந்தா அதை தூக்கணும் போல இருக்கும். இதே மாதிரி ஒரு இதுக்கு கூட இதை ஈவன் சொல்லலாம். பட் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இந்த வயசுல இது மாதிரி உணர்வு அதிகமாகிறது தப்பு கிடையாது. ஆனா அத சம்திங் ராங்கா கொண்டு போக கூடாது. முகசுலிக்கிற அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்னு அவருக்கு தெரியுது, தவறுன்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகு நம்மகிட்ட கேள்வியே கொண்டு வர்றாரு. அதனால அவரே மாத்திப்பாரு. இருந்தாலும் அவர் மன வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையறதுக்காக ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை அணுகி அவர்கிட்ட சில ஆலோசனைகளை பெற்று மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்ல சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணும் பயப்பட வேணாம். ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்க. கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?